Hi friends, good morning. இன்னைக்கு தாட் ஃபார் தி டே பைபிள்ல இருக்கிற ஒரு கெட்ட அஹ், தள்ளப்பட்ட தூதன் அவனை பத்தி பேசலாம்னு ஒரு ஐடியா. அதனால பேசுறேன். உம், இப்பவே சொல்லிட்டேன். திஸ் இஸ் சம்வாட் ஸ்பிரிச்சுவலி ரிலேட்டட். ஸோ பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும். உம், லூசிஃபர் தெரியும். லூசிஃபரை ஆண்டவர் படைச்சு அவருக்காக துதி செலுத்துகிற ஒரு தூதன். அவன் வந்து இல்ல ம், அவனுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கிற அந்த பவர்ஸ், அவனுக்குள்ள இருக்கிற அந்த வல்லம் எல்லாம் இயேசு கொடுத்தது. அவன் வந்து இல்ல திடீர்னு நான் தேவன் அப்படின்னு சொல்லி எங்கன்னு வந்துச்சுன்னு தெரியல. இந்த மனுஷ பைபிளையும் அப்படிதான் பார்த்திருக்கீங்களா? தியானம் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு கட்டத்துல பார்த்தா இல்ல திடீர்னு சாமின்னு சொல்லிட்டு மரத்துக்கடியிலயோ இல்ல வேற எங்கேயாவது உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரிதான் லூசிஃபரும் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டோன்னே ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமை இல்ல, அதை வந்து அவர் எடுத்து போடல. ஏன்னா அவர் வார்த்தை உள்ளவருங்க, உண்மை உள்ளவர். எப்படி சொல்ல, அவர் இஸ் லார்டுங்க. அவர் கொடுத்ததை என்னைக்குமே திருப்பி எடுக்க மாட்டாரு. அந்த வல்லமையோட கீழே இருக்கான். தள்ளப்பட்ட ஒரு தூதன். அவனுக்குன்ட்டு ஒரு கூட்டத்தை அவன் ரெடி பண்றான். தள்ளப்பட்ட தூதனுங்க. எப்படின்னா இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் பேரை சொல்லி என்னென்னமோ பண்ணி அவனுக்கு ஆண்டவர் படைச்ச தான் தள்ளப்பட்ட தூதன் தான் லூசிஃபர். அவனுக்கு தெரியாத பைபிள் வேர்ஸுங்களா? அவனுக்கு தெரியாத பைபிள் வேர்ஸா? நீங்க சொல்லுங்க. அவன் அவன் என்ன வேணாலும் பேசலாம், அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். அவனுக்குள்ளாக ஒரு கர்வம் வந்துச்சு திரும்ப. படைச்சவரை மறந்துட்டு நான் தான் படைச்சவன் அப்படின்னு சொல்லி தோணு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனுடைய வல்லமை எடுக்கல. அவர் காட் இஸ் தி யூனிவர்ஸ் கிரியேட்டர். யூனிவர்ஸ் கிரியேட்டர். சரி என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் அவருடைய கையால செஞ்ச மனுஷ பைபிள் எல்லாம் அவன் அவன் பக்கம் போற மாதிரி நிறைய ஈர்த்து இல்ல அப்படியே கொண்டு போயிடுறாங்க. எங்க கொண்டு போறான்னா பாதாளம். அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுனால உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. புரிஞ்சவங்க பார்ப்பாங்க, சைலண்டா இருக்கிறவங்க சைலண்டா இருப்பாங்க, லைக்க போடுறவங்க போட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா அஹ், அப்படியே ஆண்டவர் பக்கம் போறவங்கலாம் ஐயோ நான் தான் கடவுள்ன்றேன் அவர் பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு நீ உன் இஷ்டப்படி எல்லாம் செய். நீ குடிக்கிறியா, நீ அது பண்றியா, இது பண்றியா, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இல்ல, அதான் கடவுள். அவர் இல்ல. இஷ்டத்தை பட்டதை பிடிச்சத பண்ணு அப்படின்னு சொல்றது அவரா கடவுள்? நான் தான் கடவுள் அப்படின்ட்டு பிசாசு வந்து எவ்வளவு தந்திரமா பேசியில. பிசாசு அதாவது லூசிஃபர் எவ்வளவு தந்திரமா பேசி அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி ஐயோ அவர் கையால படைச்ச மனுஷன். அவரு தாயின் கருவுல தோன்றின கருவை அவர் உருவெடுத்து வெளியில வந்து கொண்டு வந்து அந்த பையனை நல்ல வழியில நடத்துகிற அவனை ஆஹ், அவன் என்ன பண்றான்? ஈஸியா வஞ்சிக்கப்பட்டுறான். வஞ்சிக்கப்பட்டு போயிடுறான். எப்படிதானோங்க சத்தியமா. அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு கூட்டம், அவனுக்குன்னு ஒரு அப்படி அவனுக்குன்னு ஒரு எல்லாம். ஆனாலும் நம்ம ஆண்டவர் இல்ல, பிசாச பிசாசோட தலைய இல்ல கால்ல ஆணி அடிச்சு கிழிச்சிட்டாருங்க. தலை. அப்ப எப்படி அவனுக்கு அந்த பவர் இருக்குன்றதுல? பவர்லாம் இல்லைங்க. டம்மி பீஸு. ஆண்டவர் கொடுத்த வல்லமையே எடுக்காம இருந்திருக்காரு அவ்வளவுதான். ஆண்டவர் ஏன்னா நம்மள நம்புறாரு.
டம்மி பீஸு. வாளோட தலைய நசுக்கிட்டாரு. வாலு சொல்லிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இருக்கு. அதுதான் என்ன பண்ணுது, அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் குடுத்திருக்காரு. நம்ம தான் யூஸ் பண்றதில்ல பார்த்துக்கோங்களேன். என்னன்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னாரு. சர்ப்பங்களையும், தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என் நாமத்தினாலே சர்ப்பங்களையும், தேள்களையும் நீ மிதித்து போடுவாய்ன்னு சொன்னாரு. மிதிக்கிற அளவுக்கு நீங்க இயேசுவோட நாமத்த சொல்ற அளவுக்கு இயேசு மேல அன்பு இருக்கா உங்களுக்கு? எல்லாம் யோசிங்க தலைவா. இன்னும் லூசிஃபர் பின்னாடி தெரியாம ஏதோ லூசிஃபரோட கிரியை ஏதாவது இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நம்ம ஆண்டவர் வேற லெவலு. அவரு அப்படி. ஓகேவா? அதனால ஸோ என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. அவன் அவன் பண்ற தப்புக்கு அவன் அவன் பாவத்த அனுபவிப்பான். இல்ல அவன் அவன் பண்ற தப்புக்கு ஆனா இல்ல எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லிருவோம். இடம் கொடுக்காட்டி பிசாசுக்கு இடம் கொடுக்காட்டி பிசாசு வந்து சோதிப்பான். ஆனா இடம் கொடுக்காம இருக்கணும். இடம் கொடுக்கறது நம்ம தப்பு தானே. நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு பிசாச சொன்னா பிசாசு என்ன பண்ணும்? இப்ப கூட பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். விடகரம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல மேற்கொள்ள உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. ஸோ ஃபேஸ் இட். வாழ மிதிச்சு போடுங்க. டேக் கேர். எனக்கு தெரியும் இந்த வீடியோவை எதிர்ப்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் பண்ணட்டும். சத்தியம் இதுதான். ஜீசஸ் லவ்ஸ் யூ.